யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நாங்கள் ஒரு மிஷனரி இயக்கம். நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாம இல்லாதபடி வேறு நாமமே இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிற வசனத்தின்படி இயேசு தெளிவாக சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று யோவான் 14 வசனத்தில் சொன்னார். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது. நரகம் சாத்தானுக்காக அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற இடம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, எங்களுடைய நிகழ்வுகளை, இந்த டிவி நிகழ்வுகளை பார்க்கிறவர்கள், எஸ்எம்பிஎம் மிஷனரி ஊழியத்தை ஆதரிக்கிறவர்கள் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு ஏதோ சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை சந்திக்கும்போது ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தினம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அருமையானவர்களை, நீங்களும் ஜெபம் பண்ணுறதோடு அருமையானவர்களே, இந்த ஆத்தும ஆதாய பணியில் இந்த கடைசி காலத்தில் ஈடுபடுவோம். லூக்கா 15:10 எழுதியிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இந்த பூமியில் ஒரு ஆத்மா மனம் திரும்பும்போது, ஒரு ஆத்மா தன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பும்போது, ஒரு ஆத்மா திடப்படும் போது பரலோகத்தில் பெரிய ஒரு சந்தோஷம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த சந்தோஷத்தை உண்டாக்குறதுக்காக தான் கடவுளுடைய பிள்ளையாகிய நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே என் அன்பானவர்களே, மிஷனரி பணி என்பது ஏதோ ஒரு சிலர் மேலே விழுந்த கடமை அல்ல, இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவர் மேலே விழுந்த கடமை. நான் ஒவ்வொருவரும் ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். அவரை சந்திக்கும்போது வெறுங்கையோடு ஆண்டவரை ஒருவரும் சந்திக்கக்கூடாது, எப்படியாயிலும் ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு கூட சந்திக்க வேண்டும். அந்த சிறுவன் அந்த மருத்துவமனையில் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தான். வேகமாக சிகிச்சை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, அவனை காப்பாற்றவே முடியாது, கொடிய ஒரு கேன்சர் வியாதி அவனை பிடித்திருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். ஆகவே அவனுக்காக சிறப்பான நர்ஸெல்லாம் நியமிக்கப்பட்டு மிகவும் சந்தோஷமாக அவனை பராமரித்தார்கள். திடீர்னு ஒரு நாள் கொஞ்சம் துக்கமானான். என்ன துக்கம்னு சொல்லி அந்த நர்ஸு டாக்டர்ஸ்லாம் கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னுடைய 11ஆவது வயது பிறந்த நாளில் எப்படியாயிலும் ஒரு ஆத்மாவுக்கு நான் சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆத்மாவை நான் ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துவேன். என்னோடய ஒவ்வொரு பர்த்டேலையும் ஒவ்வொருவரும் நான் ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்திருக்கிறேன். இன்றைக்கு நான் வெளியே போக முடியல, இந்த மருத்துவமனையில் இருக்கிறேன், யார் இந்த இயேசுவின் சத்தியத்தை கேட்பார்கள் என்று சொல்லி உடனே அந்த நர்ஸு சொன்னாங்களாம், தம்பி, அந்த இயேசுவை எனக்கு சொல்லு, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவன் பெரிய சந்தோஷப்பட்டானாம். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் இதுதான் சந்தோஷம் பார்த்துக்குங்க. இந்த சந்தோஷத்துக்காக நம்முடைய பங்கு என்னன்னு சொல்லி தயவு யோசித்து பாருங்கள். எஸ்எம்பிஎம் மிஷனரி இயக்கத்தில் 250 மிஷனரிமார் தேசம் எங்கிலேயும் 25 மாநிலங்களில் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். இதுவரையிலும் செய்த ஊழியத்தில் சுமார் 8400 பேர் இயேசு கிறிஸ்துவை முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொண்டு 840 கிராமங்களில் சபைகளை உருவாக்கி இருக்கிறோம். அருமையானவர்களை, 80 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருக்கிறோம். நிறைய அப்ளிகேஷன் கையில் காத்திருக்கிறது. ஒரு 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் சார்பில் 5 கிராமத்தில் சபைகள் உருவாக்கிடலாம் பார்த்துக்குங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த 5 கிராமத்தில் சபைகளை உருவாக்கி அந்த 5 கிராமத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை ஆராதிக்கும் போது அவங்க பெறுகிற சந்தோஷம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் நிச்சயமாக தங்கும். ஆகவே ஜெபிங்க. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், நீங்கள் ஒரு ரிட்டையர்ட் ஆனவங்களாக இருக்கலாம். அருமையானவர்களே, ரிட்டையர்ட் ஆனீங்கன்னா கட்டாயம் ஒரு ஆலயங்களை கட்டுங்க. அருமையானவர்கள், ஆலயம் கட்டுவதற்கு 7 லட்ச ரூபாய்க்கு பக்காவாக கட்டிடலாம். 5 லட்சம் 3 லட்சத்தில் ஆலயம் கட்டுறோம். அது மாத்திரம் இல்லை அன்புக்குரியவர்களே, மிஷனரி ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபா, ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு 600, முழுமையாக படிக்க வைக்க 1200, மிஷினரி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபா வாங்குகிறோம். அருமையானவர்களே, ஃபீல்டில் ஒரு மிஷினரிக்கு 5 சபைக்கு மேலே இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுக்குறோம். ஜோமின் எடுங்க. கர்த்தர் நடத்தினா 90,000 ரூபாய் செலவில் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி தரலாம். ஹாஸ்டல் கட்டிகிட்டு இருக்கோம். 15க்கு 10 ஒரு ஹால் கட்டுறதுக்கு
ரூ. 1,00,000 தேவை, உங்களுடைய குடும்ப பெயரை அதில் பதித்து உங்களுக்காக இந்த ஆதிவாசி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவார்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேசம் எங்கிலே ஆண்டவர் என்றைக்கு தோமா வரும்போது திறந்து வைத்தாரோ அதே போல் இன்றைக்கு வரைக்கும் திறந்து வைத்திருக்கிறார். திறந்த இந்த வாசலை ஒருவராலும் பூட்ட முடியாது. ஏனென்றால் என் அன்புக்குரியவர்கள், இது சர்வ வல்லமையுள்ள தேவனின் கட்டளை. இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு யார் யார் முன் வருகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்தில், யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார்கள் என்று பரிதவிக்கிற ஒரு ஆண்டுடைய சத்தத்தை ஏசாயா கேட்ட உடனே, ஆண்டவரே என்ன அனுப்பும், நான் என்ன செய்யணும், எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்டு, அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய சத்தியத்தை அறிவிக்கிற பணியில் அருமையானவர்களே ஏசாயா தீர்க்கதரிசி ஈடுபட்டார். அதே போல் நாமும் கடைசி காலத்தில் எப்படியாகிலும் இந்த நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபடுவோம். ஒருவேளை உங்களால் வட இந்தியா போக முடியாது, ஆனால் புறப்பட்டு போயிருக்கிற மிஷினரிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம். உங்களால் இயன்றவைகளை கொடுத்து நீங்கள் அவர்களை ஆதரிக்கலாம். என் அன்புக்குரியவர்களை, இந்தியாவுக்கு மிஷினரியாக வில்லியம் கேரி வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய படத்தை வச்சு ஜெபம் பண்ணுவாராம். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கையை வச்சு, ஆண்டவரை இந்த ஸ்டேட்டில் இருக்கிற மக்களை எனக்கு தாரும், அடுத்த பதிலுக்கு வச்சு, ஆண்டவரை இந்த ஸ்டேட்டில் இருக்கிற மக்களை எனக்கு தாரும் சொல்லி எப்பொழுதும் ஜெபத்தோடு இருப்பாராம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரன் அவனுடைய ஷூவை பாலிஷ் போட வந்திருக்கும்போது ஷூவை நீட்டிகிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான். உடனே சொன்னாராம், நான் ப்ரேயர் பண்ணி முடிக்கிற வரை பொறுமை இருப்பான், நான் ஜெபம் பண்ணி முடிக்கலைன்னா சில ஆத்துமக்கள் நரகம் போய்விடும், ஆகவே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு அவருக்கு பாலிஷ் போட்டாராம். என் அன்புக்குரியவர்களே, இப்படி ஆத்ம பாரத்தோடு நம்ம நாட்டுக்கு வந்த மிஷினரிகளுடைய தியாகமான ஜெபம் உழைப்பில் தான் நம்ம எல்லோரும் இருக்கிறோம். இந்த வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்து அரும்பெரும் காரியங்களை செய்தார். நம்ம நாட்டில் கணவன் இறந்து போயிட்டா அந்த ஒய்ஃபு சின்ன பிள்ளையாக இருப்பாங்க, அவங்கள அப்படியே உடன்கட்டை ஏற்றி 2 பேரையும் தீ வச்சு கொளுத்திடுவாங்க. ஆனால் அந்த வில்லியம் கேரி இங்கே வந்த பின்பு தான் அந்த உடன்கட்டை ஏறுகிற அந்த பழக்கத்திற்கு சட்டப்படி அதற்கு தடை விதிக்கப்பட்டது. பார்த்துடுங்க. என் அன்புக்குரியவர்கள், இப்படி ஏராளமான காரியங்களை சொல்லலாம். நம்முடைய வேத புஸ்தகத்தை மொழிபெயர்க்கிறதுல அவர் தலை சிறந்து நின்று கொண்டிருந்தார். இன்றைக்கு நீங்கள் கல்கத்தா போனீங்கன்னா வில்லியம் கேரி, ஜாஸ்வா மார்ஸ்மேனை பெற்று அந்த உள்ள மக்கள் சொல்லுவாங்க, இவங்க 2 பேரும் எங்களுடைய வாழ்க்கை தராதாரத்தை முன்னேற்றத்திற்கு எங்களுக்காக தங்களையே கொடுத்தவர்கள் என்று சொல்வார்கள். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, மதர் தெரசா கல்கத்தாவில் தான் இருந்தார்கள். இன்றைக்கு துர்கா பூஜை விழாக்களை கொண்டாடும் போது இவங்க 3 பேர் படத்தை எல்லா சாமியோட சேர்த்து வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மக்களை அவர்கள் மதிக்கிறார்கள். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட மிஷினரிகளை அனுப்பி வைத்த பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய பாரத தேசத்தில் அரும்பெரும் காரியங்களை செய்தவர் வெள்ளாளனுடைய கிராமத்தை சார்ந்த பேராயர் அசரியா. அந்த வெள்ளாளனுடைய கிராமம் தான் என்னுடைய சொந்த கிராமம். அருமையானவர்களே, அந்த கிராமத்தில் இருந்த பேராயர் அசரியா ஒரு நாள் யூத் மீட்டிங்கில் பேசும்போது, யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார்கள் என்று சொல்லி அவர் ஒரு சேலஞ்ச் பண்ணி மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் கேட்டானா, நீ யாரையோ அனுப்புவேன்னு சொல்கிறியே, நீ ஏன் புறப்பட்டு போகக்கூடாது? அருமையானவர்களே, இதை ஒரு மிஷினரி அழைப்பாக ஏற்றுக்கொண்டு பேராயர் அசரியா ஆந்திர மாநிலம் தோர்னக்கல் என்கிற பகுதியில் போய் தங்கியிருந்தார்கள். ஆண்டவருக்காக அரும்பெரும் காரியங்களை செய்து இன்றைக்கும் கம்மம் முழுவதும் ஏராளமான சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அநேகருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு பேராயர் அசரியாவை தேவன் பயன்படுத்தினார். அதே போல அருமையானவர்களை, இந்தியாவிலேயும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் உண்டு. 6,87,000 கிராமங்களில் சபைகளை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனம் உண்டு. அவனுடைய வருகை தாமதிக்கும் என்றால் 2030க்குள்ளாக குறைந்தது அருமையானவர்களே ஒரு 10,000 கிராமங்களிலே சபைகளை உருவாக்க வேண்டும். 1000 கிராமங்களிலேயாவது ஆலயங்கள் கட்ட வேண்டும். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவங்களுடைய தரிசன திட்டத்திற்கு நீங்களும் கரம் கொடுக்க உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய இந்தியர்கள் அருமையானவர்களே, ஒருவர் கூட நரகம் போகக்கூடாங்கிறதுக்காக எத்தனையோ மிஷினரிமார், உங்களுக்கு தெரியும், ரேக்லேண்டு அருமையானவர்கள் பெரிய பணக்காரர் பார்த்துக்குங்க. நம்முடைய இந்தியாவினுடைய கடைசி வைசிராய் மவுண்ட் பேட்டன் பிரபு ஒரு நாள், நான் எப்படியாலும் ரேக்லேண்டுடைய கலரை பார்க்கணும்னு சொன்ன உடனே வேகமாக தேடுறாங்க. சிவகாசியில் ஒரு காட்டுக்குள்ளே அவருடைய கலரை இருக்குது. அங்கே போனவர் தன்னுடைய ஷூவை கலட்டிட்டார், தலையில் இருந்த தொப்பி எடுத்துகிட்டு அவருக்கு சல்யூட் அடிக்கும்போது தான் இவர் சொன்னாராம், இந்தியாவில் வெஸ்ட் மினிஸ்டர் அவையில் அடக்கம் பண்ணப்பட வேண்டிய ராஜ மரியாதை
மரியாதையோட அடக்கம் பண்ணப்பட வேண்டிய ராக்லான் இன்றைக்கு இந்த காட்டுக்குள்ள ஒரு அனாதையை போல தொங்கிக் கொண்டிருக்கிறாயே. என் அன்புக்குரிய இப்படிப்பட்ட பெரிய பெரிய மாமனிதர்கள் தங்களுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார்கள். என் அன்புக்குரிய நாகர்கோவில் பகுதிகளில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ரிங்கல் தோபே என்ற மிஷினரி ஒரு நாளோட வீட்டிற்கு 13 வயசுல ஒரு வாலிப பிள்ளை மேலாடை இல்லாமல் வருகிறதை பார்த்த உடனே அந்த ரிங்கல் தோபியுடைய மனைவி உள்ளே போய் அவர்களுடைய ஒரு கவனம் எடுத்து அந்த பிள்ளையை போத்தி விட்டார்கள். இது ஒரு பெரிய இசுவாயிச்சு. கன்னியாகுமரி அந்த நாட்களில் பெண்கள் ப்ளவுஸ் போடுறதுக்கு அனுமதி கிடையாது. தங்களுடைய தலைமுடிக்கு வரி கட்ட வேண்டும், மார்புக்கு வரி கட்ட வேண்டும். கொடூரமான நிலைமைகள். என் அன்புக்குரியவர்களே, 2 பேரும் அரண்மனையில் வரவழைக்கப்பட்டார்கள். விசாரணையில் மிகவும் அடிக்கப்பட்டார்கள். கடைசியாக அருமையானவர்களே, ஒரு குதிரை வண்டியை ஓட விட்டு 2 பேருடைய கைகளையும் கட்டி குதிரைக்கு பின்னால் போட்டாங்க. அந்த குதிரை வண்டி ஓடுது. ஓட 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 இவங்களுடைய உடல் அந்த தரையிலே சிதைந்து ரத்தம் சொட்டு சொட்டாக கொட்டுகிறது. நல்லா கவனியுங்கள். யோவான் 12:24 எழுதியிருக்கிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும் என்று எழுதியிருக்கிறபடி திரளான சபைகள் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் என் அன்புக்குரியவர்கள் இப்படி நம்ம எல்லாரும் வாழ்வு பெற்றுக்கோன்னா இயேசு கிறிஸ்துவுக்காக தியாகம் பண்ண பல மிஷினரிகள். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தியாகம் என்ன, நம்முடைய விசுவாச திட்டம் என்ன என்று சற்று யோசித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, இந்த மிஷினரி ஊழியங்களை உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வுகளை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். ஆண்டவர் நடத்துவார் என்றால் இந்த ஊழியங்களை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள். அன்பானவர்களே, ஒரு டிவி ப்ரோக்ராமுக்கு 5000 வாங்குகிறோம், மிஷினரி ஸ்பான்சர்ஷிப்புக்கு 3000 வாங்குகிறோம். ஆதிவாசி குழந்தைக்கு 600, 1200, மிஷினரி குழந்தைக்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். காணிக்கை அனுப்புவதற்காக எங்களுடைய வங்கி எண்ணை குறிப்பித்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, IFS கோட் SPIN 0061767. சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், கனரா பேங்க் 12 00 34 49 49 0. IFS கோட் CNRP 000 5652. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. அன்புக்குரியவர்களே, இந்த சுவிசேஷம் மனிதர்களாக உருவாக்குகிறது. சுவிசேஷம் அழகிய மனிதர்களை உருவாக்குகிறது என்று சொல்வார்கள். மேற்குவங்க மாநிலத்தில் அலுஹூசா என்கிற கிராமத்தை சார்ந்த சபோனா என்ற சகோதரி 8 பிசாசினாலே அவதிப்பட்டு இரவு முழுவதும் தூங்க முடியாதபடி, சரியாக சாப்பிட முடியாதபடி, அடிக்கடி டைரியா ஆகி தலைவலியாகி அடிக்கடி தற்கொலைக்கு முயன்று அவருடைய உடல் முழுவதும் அல்லோல் பட்டு கொண்டிருக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மகளுக்காய் செபிக்கப்பட்டது. அருமையானவர்கள், அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த மகளை விடுவித்தார். இன்னைக்கு அந்த மகள் சொல்லுவாங்க, 8 பிசாசிய உடலில் இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து அதை என்று உடலிருந்து துரத்தினார், எனக்கு மறுவாழ்வு கொடுத்தார் என்று சொல்லி அந்த மகள் சொல்வார்கள். என் அன்புக்குரியவர்கள், அதே போல சாம்டி கிராமத்தை சார்ந்த சுக்குப்புவரி ஒரு காளி கோயில் பூஜாரி, அது மாத்திரமல்ல மந்திரவாதி. அவருக்கு நிம்மதி கிடையாது, இரவில் சுடுகாட்டில் தூங்குவார். இப்படிப்பட்ட நேரத்தில் பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு விட்டார். அவருக்காக உபவாச ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. அருமையானவர்கள், இந்த ஜபத்தை கேட்ட ஆண்டவர் அவருடைய உடலிலே கிரியை செய்ய ஆரம்பித்தார். இதன் விளைவாக இயேசு அவருடைய சரீரத்தை தொட்டார், குணமாக்கினார். அவருடைய மனைவி மற்றும் குடும்பத்தினர்கள் பல எதிர்ப்பு தெரிவித்த போலையிலையும் இன்றைக்கு விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அநேகருக்கு இந்த நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களை, நாமும் இந்த இயேசுவின் அன்பை ருசித்தது இருக்குமே என்றால் அனுபவிக்கிறதோடு மற்றவர்களுக்கு அனுபவ ரீதியாக அறிவிக்க வேண்டியதும் நம்மேல் விழுந்த கடமை. ஆகவே ஜெபியுங்கள், செயல்படுங்கள், ஆண்டவரோடு கரங்கோர்த்து நடங்கள். ஆண்டவர் வரும்போது வெறுங்கையோடு அல்ல, உருகூட்ட ஆத்மாக்களோடு அவரை சந்திக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய கருப்பொருள், அருமையானவர்களே, விசுவாசம். என் அன்புக்குரியவர்களை, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த வாழ்க்கையிலே தேவை ஆண்டவரை பரிபூர்ணமாக நம்புவது. கண்களிலே பார்க்கிறது நம்பிக்கை என்று சொல்லுவோம். கண்களிலே பார்க்கக்கூடாத காரியத்தை நம்புவது என்பதற்கு பெயர் தான் விசுவாசம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி பெயர் வைத்தார். இந்த பெயரை வைக்கும்போது ஆண்டவர்
ஆபிரகாமை சொன்னாரு, இந்த தேசத்தை நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரியும், நான் உனக்கும் உன் சந்ததிக்கு அதை சொந்தமாய் தருவேன்னு சொன்னாரு. அருமையானவர்களே, அவருக்கு ஒரு குழந்தை கிடையாது. பல நேரங்களிலே சோர்ந்து போகும்போது தேவன் அவரை வெளியே அழைச்சிட்டு வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களெல்லாம் உன்னால் எண்ணக்கூடுமா எண்ணி பார், கடற்கரை மணலை பார், உன்னால் கடற்கரை மணலை எண்ண முடியுமா எண்ண முடியாது, அதே போல் உன்னுடைய சந்ததி இந்த பூமியிலே பலுகி பெருகி இருக்கும் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவை ஆபிரகாமின் குமாரன் என்றார்கள். நாங்களும் ஆபிரகாமின் குமாரனாக யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ நீங்களும் ஆபிரகாமின் குமாரராக குமார்த்திகளாக இருக்கிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, நான் கிறிஸ்தவர்கள். எங்களுடைய பகுதிகளில் இந்த வெள்ளாளனுலை அந்த தூத்துக்குடி திருச்செந்தூர் மாவட்டம் அந்த பகுதிகளில் கிறிஸ்தவர்களை பார்த்தாலே வேதக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேதம் படிக்கிறவங்க, இந்த வேதம் படிக்கிறவங்க வேதக்காரங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த வேதம் படிக்கிறவங்க வேதக்காரங்க, வேதம் சொல்லுகிற சத்தியத்தின்படி நடப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே நம்புகிறாங்க. பார்த்துக்குங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். அவங்க நம்புறபடி வேதத்தை படிக்கிறவங்களாக தான் இருக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். என் அன்புக்குரியவர்களே, ஆதியில் வந்த மிஷினரிமார் நமக்கு இந்த சுவிசேஷத்தை சொன்னது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நம்ம கற்றுக் கொடுத்தார்கள். இந்த போதனைகளை கற்று தேர்ந்ததுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் நல்ல சாட்சி உள்ள ஜீவியத்தின் மூலம் அருமையானவர்களை பெருந்திரளான மக்கள் இயேசுவின் பக்கமாக வந்து இயேசு கிறிஸ்துவை ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள். உலக அளவில் 80% மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். மீதமுள்ள ஜனங்களும் சீக்கிரத்தில் இந்த இயேசு கிறிஸ்து தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் என்ற விசுவாசத்தோடு கூட உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே விசுவாச சந்ததிகளே, இந்தியா ரட்சிக்கப்படும். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். இந்தியாவில் இருக்கிற 6,84,000 கிராமங்களிலேயும் சபைகளை உருவாக்குவோம் என்பது ஒரு விசுவாச திட்டம். என் அன்புக்குரியவர்களே, உலக பிரகாரமான கால்குலேட்டர் எடுத்து என்ன பணம் இருக்குது, என்ன பொருள் வாங்கலான்றது கணக்கு போடுறது உலக பிரகாரமான நிர்வாகம். ஆனால் கிறிஸ்தவ நிர்வாகம், ஊழிய நிர்வாகம் என்பது இயேசு கிறிஸ்துவையே 100% சார்ந்து அவரே போதித்து நடத்துவார் என்று 100% அவரை சார்ந்து செய்யக்கூடியது ஊழியம். நாங்கள் ஒரு மிஷினரி இயக்கம். எங்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் குறைந்தது 25 லட்ச ரூபாய் வேணும். அன்புக்குரியவர்களே, இந்த தேவைக்காக பரலோகத்தின் தேவனை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த டிவி ப்ரோக்ராம், பல ஆலயங்களிலே பேசுகிற இந்த நிகழ்வுகளை பார்த்து ஊழியங்களை ஆதரிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆத்ம சவால் சேலஞ்ச் என்ற ஒரு பத்திரிகை அனுப்புகிறோம். இந்த பத்திரிகை அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு ஒவ்வொருவரும் எப்பொழுது ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பத்திரிகை அனுப்புகிறோம். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, நீங்களும் அதை வாங்க, ஒரு இலவச பத்திரிகை தான். ஜெபியுங்க, நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, நான் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த விசுவாசத்தில் தளரக்கூடாது என்று சொல்வது குறித்து இந்த வயல்வெளிகளில் நாணல்னு சொல்லி ஒரு புல் வளரும் பார்த்துக்குங்க. அதோடு கூட அவர் சொல்லுகிறார். ஏன் சொல்கிறாருன்னா, இந்த நாணல் பார்த்தீங்கன்னா காற்று எந்த பக்கம் வீசுமோ அந்த பக்கம் விழுந்து கிடக்கும், அப்பப்போ ஆடிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, யாக்கோபு 1வது அதிகாரத்தில் உங்கள் விசுவாசம் இந்த நாணலை போல ஆடிக்கொண்டு ஒரு உறுதி இல்லாமல் இருக்கும்னா நீங்கள் இயேசுவினிடத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அங்கே யாக்கோபு ஆலோசனை சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களில் மத்தேயு 13வது அதிகாரம் 53, 54, 55 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு பல ஓமைகளின் மூலம் சத்தியத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு விலக்கி சொன்னார். அவர் தம்முடைய சொந்த ஊருக்கு வந்து அங்கேயும் அதே சத்தியத்தை பேசித்தார். ஜெப ஆலயத்தில் சென்று பிரசங்கம் பண்ணினார். அநேகருக்கு இந்த ஆச்சரியம், இந்த ஞானம், இந்த பேச்சு திறன் எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவ்வளவு ஆச்சரியப்பட்டுட்டு, இவன் அந்த மேரி மகன் தானே, இவன் அந்த தச்சன் யோசேப்பு மகன் தானே, இவங்க கூட பிறந்தவங்களாம் நம்ம கூட இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு தேவகுமாரனுக்குரிய அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு பதிலாக மனுஷனுக்குரிய அங்கீகாரம் கொடுத்தார்கள். இதன் விளைவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் அந்த இடத்துல எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்யணும்னாலும் அங்கே அது செய்ய முடியவில்லை என்று எழுதியிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஏன் செய்ய முடியலன்னா அவருக்குள்ள விசுவாசம் கிடையாது. அது மாத்திரம் இல்லை அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் நடக்கைகள் பார்த்து அவர்கள் இடரல் அடைந்தார்கள் என்று சொல்லுகிறது. என்பானவர்களே, இதை இயேசு மறுபடியும் சொல்லும்போது, தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தன்னுடைய சொந்த கிராமத்தில் மதிக்கப்பட மாட்டான் அப்படின்றத இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறாரு. அன்பானவர்களே, மதிக்க வேணுன்ற
போகணுன்றது அவசியம் கிடையாது. ஆனால் அவர் கொடுத்த போதனைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அல்லவா? அவருடைய கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொண்டு நான் நடக்க வேண்டும் அல்லவா? என் அன்புக்குரியவர்கள், நாங்கள் வடமாநிலங்களில் ஆண்டுடைய நற்செய்தி அறிவித்து கடைசியாக இந்த பைபிள் யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது மிகுந்த வாஞ்சையோட நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. அதை தங்களுடைய இருதயத்தோடு சேர்த்து அரவணைத்து முத்தமிட்டு அதில் எழுதியிருக்கிறத பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு வாசிக்க தெரியாது. ஒரு முறை ஒரு பாட்டி மாட்டேன், நீங்கள் பைபிள் 2 பைபிள் வாங்கி வச்சுருக்கீங்க, இப்படி இந்த பைபிளை வாங்கி அது உங்களுக்கே வாசிக்க தெரியாத எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி, எங்கள் ஊருக்கு அடிக்கடி போலீஸ்காரங்க வருவாங்க, தபால்காரர் கடிதத்தை எடுத்துகிட்டு வருவார், அவர் கையில் இந்த புஸ்தகத்தை கொடுத்து அவர் என்ன படித்து சொல்கிறார் அதை நாங்கள் காதால் கேட்டுடுவோம், இப்படி தான் நாங்கள் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளருகிறோம் என்று சொன்னார். பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, இப்படி ஆண்டவரை அறிகிற அறிவில் அருமையானவர்களே, ஆதிவாசி மக்கள் வளர்ந்து மிகுந்த திறனுள்ளவர்களாக, ஞானமுள்ளவர்களாக, புத்திசாலிகளாக இன்றைக்கு அப்படி ஏற்றுக்கொண்ட பலர் டாக்டராக இருக்காங்க. அருமையானவர்களே, பள்ளிக்கூட தலைமை ஆசிரியராக இருக்காங்க, கல்லூரி பேராசிரியராக இருக்காங்க, ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, ஐஏஎஸ் இருக்காங்க. பார்த்துக்குங்க, தாசில்தாராக நிறைய பேர் பணிபுரிகிறாங்க. சிலர் அரசியல் ரீதியாக எம்எல்ஏக்கள், வார்டு மெம்பர்ஸாக இருக்கிறார்கள். எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், இந்த சத்தியத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பின்பற்றினால பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை தரம் நாளுக்கு நாள் அவர்கள் மேன்மை அடைகிறார்கள். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வளரணுமே தவிர இது உங்களுக்கு இடரலை உண்டாகிவிடக்கூடாது. ஆகவே தான் இந்த எபிரேயர் 11:8 இந்த எபிரேய ஆக்கியோன் திருச்சபை கடிதம் எழுதும்போது இந்த விசுவாசத்தை ஒருத்தர் கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் சிச்சை அவசியம் தேவைன்னு சொல்கிறாரு. ஏன் சிச்சை அவசியம்னா, சிச்சையே இல்லாத ஒரு புத்திரன் இருப்பான்னா அவன் வேசிக்கு பிறந்தவன் சொல்கிறார். அவனை தான் யாருமே கேட்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தா, ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருந்தா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அம்மா அப்பா கேள்வி கேட்பாங்க. எல்லாருடைய பதிலையும் சொல்லி தான் என் அன்புக்குரியவர்கள் நம்ம எல்லாருமே வளர வேண்டும். பார்த்துக்குங்க, அது மாத்திரமல்ல, இந்த கட்டுப்பாடுகள் இல்லை, நிறைய பேர் கட்டுப்பாடுனால இன்னைக்கு பிடிக்காது. அருமையானவர்களே, இந்த கட்டுப்பாடு தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறது. பார்த்துங்க, எதுக்கு பார்த்தாலும் முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க தயவு செய்து. என் அன்புக்குரியவர்களே, இந்த முட்டுக்கட்டையே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். பார்த்துக்குங்க, இந்த பூமியில் நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்க. அருமையானவர்களே, இந்த பட்டுப்பூச்சி புழு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பட்டுப்பூச்சி அது சாப்பிட்றதுக்குன்னே ஒரு பட்டு இலை இருக்கும். பார்த்துக்குங்க, அந்த இலையை விரும்பி சாப்பிடும். அருமையானவர்களே, ஒரு பெரிய பேக் பண்ணி அந்த பேக் ஃபுல்லாக இலையை போட்டு வச்சுருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடும். பார்த்துக்குங்க, என் அன்புக்குரிய இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா கொழுத்து போய் இருக்கும். பார்த்துக்குங்க, அருமையானவர்களே, ஒரு கவிஞர் அதை குறித்து சொல்லும்போது, அப்படி கொழுத்து போயிருக்கிற வேளையில் அந்த பட்டுப்பூச்சி நினச்சி தான், இனி என்னை யாருமே பார்க்கக்கூடாத அளவுக்கு அருவருப்பான தோற்றம், இனி நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவ்வளோ தூரம் கொழுத்து போகிற காரணமே இந்த உணவு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலை. ஏன் பார்த்துக்குங்க, என் அன்புக்குரிய இந்த பட்டுப்பூச்சி என்னைக்கு சாப்பிட்றது நிறுத்துதோ, நிறுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உடலில் சுற்றி சுற்றி மெழுகை போல் ஒரு நூல், அது கடவுளுடைய இயற்கை அப்படி அழகாக சுற்றிக்கிட்டே இருக்கும். பார்த்துக்குங்க, சரியா? இதுதான் பட்டு இல்லை, பட்டு சேலை, பட்டு புடவெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இந்த பட்டு வேஸ்ட் எல்லாம் பல தங்கம் விலை ஏறனால இது தங்கத்துக்கு விலைக்கு ஈக்குவலாக பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடியது. பார்த்து எல்லாமே ஒரு 12-15 டேஸுக்குள்ளே ஒரு பட்டுப்பூச்சி ரெடி ஆகிரும்னு சொல்கிறாங்க, சரியா? அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலையேற பெற்ற பொருட்கள் அந்த உடல்லிருந்து வெளியே வர்றது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த பட்டு கூண்டு அப்படியே வெடித்து அழகு நிறைந்த ஒரு பட்டாம்பூச்சி சிறகு உடைத்து அது அப்படியே பறக்க ஆரம்பிக்கும். பார்த்துக்குங்க, என் அன்புக்குரியவர்களை பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். ஆகவே என் நண்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய விசுவாசத்தில் நிறைய நேரங்களில் இவங்க நம்ம ஊருக்காரன் தானே அப்படின்ற மாதிரி அலட்சியமாக நீங்கள் நினைக்காம, இளக்காரமாக நினைக்காம, அருமையானவர்களை விசுவாசித்து பாருங்கள், பெரிய காரியம் நடக்கும். அது மாத்திரம் இல்லை, இப்படி விசுவாசிகளாக இருக்கிறவங்க நிறைய நேரங்களில் நினைக்கிற காரியம்லாம் அப்போவே நடந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், அவர் என் பக்கமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்பார். பயங்கரமான குழியிலும்
உளையான தேற்றிலும் இருந்து அவர் என்னை தூக்கி நிறுத்துவார் என்று சொல்லி நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டுமே தவிர மாறாக தேவையில்லாத முறுமுறுப்பான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாசிகளுக்கு இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம் அடிக்கடி. அருமையானவர்களே, இந்த சந்தேகம் எப்படின்னா, இந்த தோமா அவருடைய கையை தொட்டு பார்க்கணும், விழாவில் என் கையை போடணும், அப்போ தான் நம்புவேன்னு சொன்னார். பார்த்தீங்களா, இயேசு அவனை பார்த்து சொன்னார், தோமாவே நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் அதிக பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்தியாவில் இருக்கிற 145 கோடி ஜனங்கள் நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கில், உலகில் இருக்கிற 580 கோடி ஜனங்கள் நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் இயேசு இவர்களை ரட்சிக்கிறதுக்கு தானே உலக இரட்சகராக வந்தார். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலக இரட்சகரை உலகிற்கு சொல்கிறதுல நம்முடைய பங்கு என்ன என்று சொல்லி சற்று யோசித்து பார்ப்போம். என் அன்புக்குரியவர்களே, இதை மறந்து சொத்து சேர்க்கறதுல, வீடு கட்டுறதுல, சுகபோகங்களை அனுபவிக்கிறதுல நம்முடைய சிந்தை இருக்குமே என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஐயோ உனக்கு ஐயோ என்று சொல்லி சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நல்லா கவனியுங்கள். சம்பாத்தியம் வேணும் பார்த்துக்குங்க அருமையானவர்களே. ஆனால் நம்முடைய கடமைகளை ஒருவரும் மறந்து போகக்கூடாது. என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? மனம் திரும்புகிற இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கிலேயும் அறிவியுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல நம்முடைய பங்கு என்ன? நம்ம நிறைய நேரங்களில் கடமையை மறந்துடுறோம் பார்த்துக்குங்க அருமையானவர்களே. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துடுறீங்க அருமையானவர்களே. அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் பார்த்துக்குங்க, நிறைய காரியங்கள்லாம் ஃபோட்டோ எடுப்பார், வெப்சைட்டில் போடுவார். அன்னைக்கு ஒரு பையன் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறான். அவன் எப்போ சாமான்னு சொல்லி அவனுடைய உடலை தூக்கிட்டு போகிறதுக்காக ஒரு கழுகு சற்று தூரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சிறுவன் குப்பை தொட்டியில் தனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறான். இந்த மூன்றை ஒன்றாக இணைத்து அந்த ஃபோட்டோகிராஃபர் அழகாக படம் எடுத்துட்டாரு. எடுத்து அதை வெப்சைட்டில் போட்டார். உலகிலே பல லட்சம் பேர் அதை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு உலக அளவில் நம்பர் 1 ஃபோட்டோகிராஃபர் என்று சொல்லி அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கிறார்கள். என் அன்புக்குரிய அந்த அவார்டை வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வர்றாரு. மனசாட்சி குத்துது. என்ன சொல்லுது? பசியில் துடித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு மனுஷாபிமான அடிப்படையில் கொஞ்சம் உணவு கூட கொடுக்குறதுக்கு மனசு இல்லாமல் அவனை ஃபோட்டோ எடுத்து வியாபாரம் செய்கிறியே, நீ ஒரு மரண வியாபாரி. என் அன்புக்குரியவர்களே, அந்த அவார்டை தூக்கி வீசினார் பார்த்துக்குங்க. அன்றைக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டார். ஏன்னா அவருடைய மனசாட்சிக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. அருமையானவர்களே, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனசாட்சிக்கு உங்கள் கையில் இருக்கிற பணம் பதில் சொல்லாது. மனசாட்சிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பெரிய பெரிய பொருட்கள், வீடு, நகைகள் பதில் சொல்லாது. உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும். பிரயோஜனமான முறையில் உங்களுடைய சம்பாத்தியங்களை செலவு செய்திருக்கிறீங்களா? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக என்னுடைய பங்களிப்பு இந்த பூமியில் இருக்கும்போது என்னவாக இருந்தது? எவ்வளோ சம்பாதித்தீங்களே, ஏன் ஆண்டவருக்கு என்று ஒரு ஆலயம் கட்டி இருக்கக்கூடாது? யோசித்து பாருங்க. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒருவரும் வெறுங்கையோடு சந்திக்கக்கூடாது. ஜெபிப்போம். வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, ஆத்தும ஆதாயம் செய்திடவே தேவா கிருபை செய்யும், பாவம் பெருகுதே பாரும் பரஞ்சேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. ஆம் பிதாவே, ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது என்பதற்காக எங்களை ரட்சித்து விசுவாசிகளாக இந்த பூமியில் வாழ வைத்திருக்கிறீரே. இந்த 2026ஆவது ஆண்டில் ஆண்டவரே, நாங்கள் பிரயோஜனமான வாழ்க்கை வாழவும், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் காணப்படவும், ஆண்டவரே உம்மை சந்திக்கும்போது ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு கூட சந்திக்கும்படி ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான்கள், அவர்கள் ஆகாமண்டலத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசமாக இருப்பார்கள் என்று சொன்னீரே. யார் யாரெல்லாம் மிஷினரிகளை ஸ்பான்சர் பண்ண வேண்டும், ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்க வேண்டும், கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் இருதயத்தில் வாஞ்சிக்கிறார்களோ தெய்வமே அவர்களை நிறைவாய் நிரப்பும்.
தெண்ட செலவு, மருத்துவ செலவு, ஆண்டவரே தேவையில்லாத உபாதைகள், ஆண்டவரே போதை போன்ற பொருட்களுக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய சம்பாத்தியங்கள் வீணாகாதபடி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல், பராமரிப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?